வணக்கம். இந்த ஃபோனு, ஆப்பெல்லாம் அப்டேட் ஆகுற மாரி, நானும் சமையல்ல கொஞ்சம் அப்டேட் ஆயிட்டேன்னே சொல்லலாம். உள்ளூர் டிஷ்ஷே வச்சு ஓட்டிட்டு இருந்தேன் நானு. முதல் தடவையா கொஞ்சம் மேல இல்ல, அதுக்கும் மேல போய் நேபாள் டிஷ்ஷான மோமோஸ் தான் பண்ண போறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? மைதால உப்பு, எண்ணெய், தண்ணி ஊத்தி நல்லா சாஃப்ட்டா பெசஞ்சு ஒரு ஓரமா ஊற விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில எண்ணெய், நம்ம பச்சை மிளகா, வெங்காயம்லாம் சேர்த்து, அது வதங்குறதுக்கு லைட்டா உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம பீன்ஸு, கேரட்டு, முட்டைக்கோஸ்லாம் போட்டு வதக்கிக்கலாம். அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக மிளகாத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா எல்லா மசாலாக்களையும் போட்டு நல்லா காய வேக வச்சு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்து பெருசாக திரட்டி நடுவில் காய் வச்சு மடித்து எடுத்துக்கலாம். இந்த மடிப்பு அழகாக வரணும்னு அவசியம் இல்லை, உள்ளே இருக்க காய் வெளியே வராமல் இருந்தாலே போதும். கொஞ்சத்தை நான் அவிச்சிட்டேன், மீதி கொஞ்சத்தை பொரிச்சிட்டேன். இதுக்கிடையில் நான் இதுக்கு சாஸும் பண்ணியிருந்தேன், மோமோஸ் சட்னின்னு சொல்லுவாங்கள்ல அது நல்லா புளிப்பா இனிப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுலேயே எனக்கு பொரிச்ச மோமோஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அந்த சாஸ்க்குள்ளே டிப் அடித்து சாப்பிடும்போது அடடா